அடிக்கடி பாத எரிச்சல் ஏற்படுகிறதா? இந்த நோய்களின் அறிகுறியாக இருக்கலாம். பாத எரிச்சல் தடுக்க டிப்ஸ். உடலின் எந்த பாகத்தில் என்ன பாதிப்பு என்றாலும் அதை ஒரு சிக்னல் போல எரிச்சலாகவோ வலியாகவோ தோலில் மற்றும் நாக்கில் ஏற்படும் நிற மாற்றங்களிலோ அல்லது கண்களின் வழியாகவோ அது காட்டி கொடுத்து விடுகிறது. உதாரணமாக, மருத்துவமனையில் டாக்டர் நம்மை பரிசோதிக்கும் போது நாக்கை நீட்டச் சொல்லி பார்ப்பார். அதாவது நாக்கின் நிறம் எப்படி இருக்கிறது என்பதை கவனிக்கிறார். நாக்கின் நிறம் வழக்கத்திற்கு மாறாக வெவ்வேறான நிறங்களில் இருந்தால் அதன் மூலமாகவே உடலில் எந்த பாகத்தில் என்ன பாதிப்பு என்பதை டாக்டர் சில வினாடிகளில் புரிந்து கொண்டு விடுவார். இப்படி உடலில் தோன்றும் சில அறிகுறிகள் நோயின் தன்மையை முன்பே வெளிப்படுத்துகின்றன. இன்றைய காலகட்டத்தில் நோய் பாதிப்பு இல்லாத மனிதர்களின் எண்ணிக்கை மிகவும் குறைந்துவிட்டது. ஏனென்றால் உடல் உழைப்பு பெரும்பாலான மக்களிடம் இல்லை. உணவு பழக்கமும் தாறுமாறாக போய்விட்டது. வியர்வை சிந்தி உழைப்பது விவசாயிகளாகவும் கட்டட தொழிலாளர்களாகவும் மட்டும்தான் இருக்கின்றனர். 70% மக்கள் உடலில் வியர்வை சிந்தாத ஒரு தொழில் முறையில் இருப்பதும் நோய் பாதிப்பு அதிகரிக்க காரணமாகிவிட்டது. இந்த சூழலில் உடலில் ஏதேனும் சில அறிகுறிகள் திடீரென ஏற்பட்டால் உடனடியாக அது என்ன பிரச்சனை என்று பார்க்க வேண்டும். டாக்டரிடம் சென்று உரிய மருத்துவ ஆலோசனை பெற வேண்டும். சிலருக்கு பாதம் எதுவும் வேலை செய்யாமலேயே எரிச்சலாக இருக்கும். அந்த நேரங்களில் கால் விரல்களில் கூச்ச உணர்வும் ஏற்படும். இது நோயின் அறிகுறியாக இருக்கலாம். இந்த பாத எரிச்சல் வருவதற்கான காரணம் நமது உடலில் உள்ளே ஏதாவது பாதிப்புகள் இருந்தால் அது பல வகைகளில் அறிகுறிகளாக நமக்கு காட்டும். இதை ஆரம்ப கட்டத்திலேயே கவனித்து தடுத்து நிறுத்த வேண்டும். அதற்கான உரிய மருத்துவ ஆலோசனையையும் சிகிச்சையையும் பெற வேண்டும். இந்த பாத எரிச்சல் வருவதற்கான காரணம் என்ன என்பது குறித்து இப்போது தெரிந்து கொள்ளலாம். பாத எரிச்சல் வருவதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. இரத்த சர்க்கரையின் அளவு அதிகமாகிவிட்டால் அது நரம்புகளை பாதித்து பாதத்தில் எரிச்சலாக வெளிப்படும். இந்த அறிகுறி இருந்தால் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். இது தவிர உயர் இரத்த அழுத்தம் காரணமாக சிறுநீரகம் பாதிப்பு உள்ளவர்கள், தொற்று பிரச்சனைகள், ஊட்டச்சத்து குறைபாடு உள்ளவர்கள், ஹீமோதெரப்பி எடுத்துக்கொள்பவர்கள், ஆல்கஹாலை அதிகமாக எடுத்துக்கொள்பவர்கள், தைராய்டு ஹார்மோனின் சுரப்பு அதிகமாக உள்ளவர்கள் என இது போன்ற பாதிப்பு உள்ளவர்களுக்கு பாத எரிச்சல் பாதிப்பு ஏற்படலாம். இப்படி பாத எரிச்சல் பாதிப்பை சந்திப்பவர்கள் அந்த பிரச்சனையிலிருந்து தப்பிக்க சில டிப்ஸ் உள்ளது. அதை பின்பற்றினால் இந்த பாதிப்பு ஓரளவு கட்டுப்பாட்டிற்குள் வரும். இந்த பாத எரிச்சலை தடுக்க மீன் எண்ணெய் உதவுகிறது. தினமும் 2400 முதல் 5400 மில்லி கிராம் வரை மீன் எண்ணெய் எடுத்துக்கொள்ளலாம். இதன் மூலம் பாத எரிச்சல் பிரச்சனை ஓரளவு தவிர்க்கப்படும். மேலும் வெதுவெதுப்பான நீரில் ஆப்பிள் சிடார் வினிகர் கலந்து சிறிது நேரம் அதில் கால்களை ஊற வைத்து எடுத்தால் எரிச்சல் இருக்காது. மருதாணி இலைகளை அரைத்து அதனுடன் சிறிது எலுமிச்சை சாறு கலந்து பாதத்தில் பூசி 20 நிமிடம் கழித்து குளிர்ந்த நீரால் கழுவ வேண்டும். இவை பாத எரிச்சலுக்கு முற்றிலுமாக தீர்வு தராது. இது தற்காலிகமாகத்தான் செயல்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பாத எரிச்சல் ஏற்படுத்தும் நோய்களை குணப்படுத்துவதே இந்த பிரச்சனைக்கு முழுமையான தீர்வை ஏற்படுத்தும் என்பதையும்